வணக்கம் உறவுகளே. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, தலகாணி பிஸ்னஸ் தான். தலகாணி வாங்கி அடிக்கிட்டேன் வீட்டில். இப்போ அதை நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இந்த சமுதாயத்தில் உனக்கு இவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு இந்த சமுதாயம் நம்மளை ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்குது. காலத்துக்கு கையை கட்டி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒன்றும் முன்னேறி வர முடியல. அதனால் நானே வீட்டில் தலகாணியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சேல்ஸ் பண்ணிடலாம், வெளியில் இப்போ கொண்டு போய் வச்சு சேல்ஸ் பண்ணி விற்போம். சின்ன பிள்ளையில தாத்தா கடையில் இந்த தலகாணி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சரி, இதை வச்சு எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து முன்னுக்கு வரலான்னு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டே 1 நீலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கஞ்சி, இது மாதிரி கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. சுண்டக்காய் கூட்டு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டேன். நொறுக்க பிணைச்சி கூட்டையும் இங்கே பழைய கஞ்சியும் குடிப்போம். பழைய கஞ்சியை குடித்தா தானேங்க உடம்புக்கு நல்ல சத்து. அதே பழைய கஞ்சியை குடித்தாச்சு. நம்ம என்ன தான் பெரிய பெரிய இன்ஜினியரிங், டிப்ளமோ, எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் இந்த சமுதாயத்தில் காசுங்கிறது பத்தவே மாட்டேங்குது. திறமை இல்லை, ஏதாச்சும் சொல்லி ஒதுக்கிட்டே தான் இருக்காங்க. படித்த படிப்புக்கு தகுந்த வேலையும் கிடைக்கவும் மாட்டேங்குது. அப்படின்னு நான் கிடைச்ச வேலையை பார்க்காம சொந்தமாக அப்படியே போகக்கூடாதுன்னு சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவோம்னு பிளாட்பாரத்தில் ரிக்ஷனை விரிச்சிட்டு தலகாணி பிஸ்னஸில் இறங்கிட்டேன். இதான் நம்ம கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் தான் இருக்குது. நம்ம புதுக்கோட்டை ரவுண்டானா ஜெயில் இருக்குல்ல, பாஸ்டர் பள்ளி, அதுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்கிறேன். நம்மகிட்ட இலவம் பஞ்சு தலகாணியில் கிடைக்கும். மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல் ரேட்லேயும் வாங்கிக்கலாம். பீஸுக்கு 100 ரூபா, ஒரு பீஸ் 50 ரூபா, 2 பீஸ் எடுத்திங்கன்னா 100 ரூபா. ஹோல்சேலுக்கு ரேட்டு இன்னும் குறைச்சி தருவேன். இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டு உரை, மேட்டு, தலகாணி உரை, விரிப்பு, பாய் எல்லாமே இறக்க போகிறேன். விரைவில் கடை ஓப்பன் பண்ணிடுவேன். பிளாட்பாரத்துலேருந்து அடித்தட்டத்துலேருந்து மேலே வரலான்னு பிளாட்பாரத்தில் உட்காந்துருக்குறேன். அடுத்தது முன்னுக்கு வர்றதுக்கு அடுத்தது கடையை பிடிச்சி எல்லாமே இறக்கிடுவேன். A to Z வரையும் கடனை வாங்கி போட்டு எல்லாத்தையும் இறக்கி பிரம்மாண்டமாக பண்ண போகிறேன். இனிமேல் வெற்றி தான். வாழ்க்கையில் தோல்விக்கு இடம் கிடையாது. முன்னேறிக்கு போயிட்டே இருப்பேன். போதுங்க, பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பொருள் கஷ்டப்படாமல் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் கிடச்சிச்சின்னா அது என்றைக்குமே நிலைக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் டே 1லேருந்து அடிமட்டத்துலேருந்து இறங்கி கஷ்டப்பட்டு போராடுறேன். வெற்றி பெறணுன்னா உழைச்சி தான் ஆகணும். படிப்பே நம்பிக்கிட்டு இருக்காமல் ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கிறது என்றைக்குமே ஃபியூச்சரில் கை கொடுக்கும்.